இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துதலை கூறிக்கொள்கின்றேன். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகிமை டிவி நேயர்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாய் நம்ம ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டுடைய சமூகத்தை நாடி தேடுவோம். இந்த வாரத்திலே நம் கர்த்தரின் சமூகத்திலே கிடைக்கும் ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்து வருகின்றோம். இந்த 4வது நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே, இந்த புதிய ஆண்டிலே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி தியானிக்கும் போது, இந்த 4ஆம் நாளிலே ரட்சிப்பு, 4வதாக காரியம் ரட்சிப்பு என்று சொல்லி நாம் தியானிக்க போகின்றோம். சங்கீதம் 42:5 அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது கூறுகின்றார். அவருடைய சமூகத்திலிருந்து கிடைக்கின்ற ஒரு ஆசீர்வாதம் ரட்சிப்பு. ஒருவேளை கடந்த ஆண்டிலே நாம் அவரது சமூகத்தை அதிக அளவில் தேடாதபடி உலக கவலைகளினாலும் உலக வேலைகளிலே மூழ்கி இருந்தாலும் கூட, இந்த புதிய ஆண்டிலே அவருடைய சமூகத்தை நாடி தேடி சென்று இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஒருவேளை ஒவ்வொரு நாள் நம்ம காலை வேளையில் எழும்புறோம், ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றோம், நம்முடைய உலக பிரகாரமான பணியை செய்கிறோம், அப்புறம் இரவு படுக்கைக்கு போறோம். இப்படியே நம்முடைய வாழ்க்கை ரொட்டீனா ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய இருதயத்திலே உண்மையான ரட்சிப்பை நான் பெற்றிருக்கிறேனா என்று சொல்லி நாம் தியானித்து பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொருவருக்கும் தெரியும். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டோடைய வருகை இருக்கும்னு சொன்னா அவரோடு கூட நான் செல்ல முடியுமா? ரட்சிக்கப்பட்டிருந்தால் மாத்திரமே நாம் அவரோடு கூட செல்ல முடியும் இல்லையா? இந்த ரட்சிப்பின் அனுபவம் நம் வாழ்வில் நம்முடைய இதயத்துல இருக்கும்னு சொன்னா எப்போதும் நம்ம மகிழ்ச்சியோட தான் இருப்போம். ஏன்னு சொன்னா அவர் என்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவி. நிறைய பேர் நினைப்பாங்க, ரட்சிப்புனா என்னன்னே தெரியாத நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? பாருங்க, ரட்சிப்புன்னா என்ன, அல்லது என்னைக்கோ ஒரு நாள் நிறைய பேர் சாட்சி சொல்லும் போது, இந்த வருடத்திலே, இந்த தேதியிலே, இந்த மாதத்திலே நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க. நல்லதுதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுதினமும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி பவுல் கூறுகின்றார். பாருங்க, அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும். சரி, இந்த ரட்சிப்புங்கிறது என்ன? ஆண்டவர் எனக்காக சிலுவையிலே மரித்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி என்னுடைய பாவங்கள், நான் செய்த அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் என்னை விட்டு எடுத்து போட்டார். நான் இப்போது அவருடையவன், நான் இப்போது அவருடையவள் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது பார்த்தீங்களா? அதுதான் ரட்சிப்பு. இந்த அனுபவம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். இந்த ரட்சிப்பு எங்கிருந்து கிடைக்கின்றது? அவருடைய சமூகத்திலிருந்து கிடைக்கின்றது. நீங்க அவருடைய சமூகத்திலே மணிக்கணக்காய் அமர்ந்திருக்கும் பொழுது நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பாவ கரைகள், அசுத்தங்கள், வேண்டாத காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி போட்டு அவர் உங்களை ரட்சிப்பின் பாதையிலே அவர் உங்களை வழிநடத்துகிறவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த புதிய ஆண்டிலே ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய ஆயுசு நாட்களை அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறார் இல்லையா? எத்தனையோ பேர் 2024ஆம் ஆண்டை ஆரம்பித்தவர்கள் இன்றைக்கு நம்மோடு இல்லை. எத்தனையோ நல்லவர்கள், பரிசுத்தவான்கள் எத்தனையோ பேர் நம்ம விட்டு கடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த புதிய ஆண்டை ஆண்டவர் நமக்கு காணும்படியா உதவி செய்திருக்கிறாரே. நாம எப்படி இருக்கின்றோம்? அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நாம் இருக்கின்றோமா? பாருங்க, அதை நம்ம யோசித்து பார்த்தவர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லி. பாருங்க, அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் மாத்திரம்தான் அன்னைக்கு சபையில இருந்தாங்க. அப்ப அந்த சபை எவ்வளவு மகிழ்ச்சியோடு இருந்திருக்கிறோம், எவ்வளவு திருப்தியாக இருந்திருக்கோம் இல்லையா? எவ்வளவு ஆரோக்கியமுள்ள சபையாக, ஆனந்தமுள்ள ஒரு சபையாக அந்த காலத்திலே சபைகள் இருந்திருக்கோம் இல்லையா? ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அந்த சபையில இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு சபை எப்படி இருக்கிறது? பரிசுத்தம் உள்ளதா இருக்கிறதா? நம்ம யோசித்து பார்ப்போம். அந்த பரிசுத்தம் இன்றைக்கு சபைகளிலே காணப்படுகிறதா? ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும் போது, சபையில் உள்ள உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட குடும்பங்களாய் நாம் அந்த சபையில அங்கத்தினர்களாய் இருக்கும் போது அந்த சபை எப்படிப்பட்ட ஒரு சபையாக இருக்கும்? ஓங்கி வளர்ந்து பெருகின்ற ஒரு சபையாக இருக்கும். பாருங்க, அவருடைய சமூகத்தில் இருந்துதான் நமக்கு ரட்சிப்பு நிச்சயமாய் கிடைக்கின்றது. அவருடைய சமூகத்தில் நம்ம அமர்ந்திருக்க வேண்டும். நம்முடைய பணிகளை, வேலைகளை எல்லாம் முடித்து
கொஞ்ச நேரமாவது அவருடைய சமூகத்திலே தனிமையாய் நாம் அவரோடு கூட இருக்கும் பொழுது நிச்சயமான நிறைய அனுபவங்களை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். என்னுடைய வாழ்க்கையில நான் அப்படித்தான் ஆண்டவருடைய சமூகத்திலே தனிமையாய் அமர்ந்திருக்கும் போது ஆலய ஆராதனையிலே தவறாம பங்கு கொள்ளணும்னு நான் ஆசைப்படுவேன், பங்கு கொள்ளுவேன். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் தனிமையா இருக்கின்ற நேரங்களில் எல்லாம் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுதெல்லாம் எத்தனையோ அனுபவங்களை ஆண்டவர் எனக்கு தந்து கொண்டே இருக்கின்றார். அப்படிப்பட்ட கிருபை நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும் இல்லையா? எனக்கு அன்பானுள்ளே அவருடைய சமூகத்திலிருந்து மாத்திரம் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனை குறித்து வாசிக்கின்றோம், சகேயு. பாருங்க, எவ்வளவோ ஒரு டாக்ஸ் வசூலிக்கின்ற ஒரு மகனாகத்தான் அந்த அன்னைக்கு சகேயு இருந்தான். அநேகர் இடத்திலே அவன் அநியாயமாக என்ன செய்யிருக்கிறான், வட்டி எல்லாம் வாங்கியிருக்கிறான். அப்போ அவர் சகைவி ஆண்டவர் பார்க்கும்போது, சகைவி கீழே இறங்கி வாப்பா, நான் இன்னைக்கு உன் வீட்டுல தங்கணும்னு சொன்னோடனே ஓடி வர்றான். அப்போ அவனுக்கு ஆண்டவர் அவனுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் பிரவேசித்த உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே, அவனே அறிக்கையிடுகிறான், நான் யாரிடத்திலேயாவது நான் அநியாயமாய் நான் வாங்கியிருந்தேன்னு சொன்னா அதை ரெண்டத்திலையும் நான் திரும்ப செலுத்துறேன்ப்பா அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவர் சொல்லுறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஒரு மன மாறுதல், ஒரு மனம் திரும்புதல் அங்க நடைபெறுகிறது. அப்போ அங்க என்ன நடக்கிறது? மகிழ்ச்சி, ஆனந்தம் அங்கே இருக்கிறது இல்லையா? அப்போ நம்ம அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், அவருடைய சமூகத்திலிருந்து அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில திருப்தி இருக்கும், நம்முடைய உபத்திரவங்களில் எல்லாம் அவர் ஆறுதல் படுத்துகிறவராக இருப்பார். அப்படிப்பட்ட கிருபையை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால், நம்முடைய தவறை உணர்ந்து நாம் திருந்தி அவருடைய ரட்சிப்பை பெற்று இந்த புதிய ஆண்டின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தர காத்து நிற்கின்றார். அப்படிப்பட்ட கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள சுவாமி, இந்த அருமையான இந்த 4ஆம் நாளில், இந்த புதிய ஆண்டின் இந்த முதல் நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆண்டிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டினை எங்களுக்கு நீங்கள் தந்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி. நாங்கள் இன்றைய நாளிலே தியானித்ததை போல உங்களுடைய சமூகத்திலே அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சமூகத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய், அனுதினமும் எங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நாங்கள் பிரயாசப்படுகிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, எனக்கு ரட்சிப்பின் அனுபவம் வேண்டும். உங்களுடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட அனுபவம் எனக்கு வேண்டும். என்னுடைய பாவங்கள், குற்றங்கள், ஆண்டவரே, இந்த மீறுதல்கள் எல்லாம் ஆண்டவரே நீக்கப்பட்டதா ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று சொல்லி கலங்கி நிற்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க தொடுங்கப்பா. உடைய இரத்தத்தாலே கழுவி சுத்திகிறீங்க. உடைய ரட்சிப்பை, உடைய சமூகத்திலிருந்து ரட்சிப்பை அருளி செய்து பிள்ளைகளை ஆண்டவரே உலகத்தின் எல்லா கட்டுகளிலிருந்து விடுபட கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் எத்தனை இன்பம், உடைய சமூகத்தில் எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை ஆனந்தம், அதெல்லாம் பிள்ளைங்க அடைய கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மகிமை